Hi friends, good morning. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா IGCAR ஓட எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. அதுல வந்து ஷிஃப்ட் 1 ஷிஃப்ட் 2னு ரெண்டு ஷிஃப்ட்ல வந்து எக்ஸாம் முடிச்சிருக்கீங்க. சோ ஷிஃப்ட் 1லயும் ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 இருக்கு, ஷிஃப்ட் 2லயும் ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 இருக்கு. ஜெனரலா நம்ம விசாரிச்சப்போ ஸ்டேஜ் 1 எக்ஸாம் ரெண்டு பேத்துக்குமே ரொம்ப ஹார்டா தான் இருந்திருக்கு. ஸ்டேஜ் 2 எக்ஸாம் ரெண்டு பேத்துக்குமே ரொம்ப ஈஸியா தான் இருந்திருக்கு. ஓரளவுக்கு நான் மார்க்ஸ் எவ்வளவு வரும் அப்படிங்கறத அனலைசிஸ் பண்ணிட்டேன். இதோட ரிசல்ட் அதாவது கட் ஆஃப் எவ்வளவு வருங்கிறது அடுத்த வீடியோல சொல்ல போறேன். சோ இந்த வீடியோல நான் உங்களுக்கு மெயினா எது சொல்ல போறேன் அப்படின்னா இதோட எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் வந்து எப்போ வரும். சோ இந்த ரிசல்ட் வந்து எத்தனை தேதிக்குள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்கு, இந்த ரிசல்ட் வந்து எதை பேஸ் பண்ணி வரும், இந்த ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 அப்புறம் ஸ்டேஜ் 3 இருக்கு இல்லையா, எதை பேஸ் பண்ணி வரும், நீங்க எவ்வளவு மார்க்ஸ் எடுத்தா இதுல செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறது தான் இந்த வீடியோல நான் வந்து சொல்ல போறேன். எவ்வளவு கட் ஆஃப் இவங்க பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓவராலா போஸ்ட் வந்து நர்சிங் ஆபீசருக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்க்கணும். சோ இந்த ஓவராலா நர்சிங் ஆபீசருக்கு போஸ்ட் எவ்வளவு இருக்குன்னு சொல்றேன். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 27 போஸ்ட் வந்து ஓவராலா இருக்கு. 27 போஸ்ட் வந்து நர்சிங் ஆபீசருக்கு இருக்கு. இதுல ஸ்டேஜ் 1 எக்ஸாம்ல யாரெல்லாம் உங்களுக்கு வந்து ஸ்டேஜ் 1 எக்ஸாம தேவையான பெர்சன்டேஜ் எடுத்து செலக்ட் ஆயிருக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஜ் 2 எக்ஸாம் எழுதுவாங்க. ஃபைனல் செலக்ஷன் வந்து ஸ்டேஜ் 2 எக்ஸாம், அதாவது நம்ம நர்சிங் சப்ஜெக்ட்ல எழுதின அந்த மார்க் வைஸ் தான் உங்களுக்கு வந்து ஸ்டேஜ் 2 எக்ஸாம் ரிசல்ட்ட பொறுத்து தான் உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் வரும். சோ இதுல ஸ்டேஜ் 2ல யார் வந்து செலக்ட் ஆறாங்களோ அவங்கள தான் வந்து பாத்தீங்கன்னா 5 அதாவது 27 into 5 அப்படின்னு வச்சுக்கோங்க. சோ 13 வச்சாங்கன்னா ஒரு 150 மெம்பர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் கூப்பிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதுக்கு மேல வந்து கூப்பிட மாட்டாங்க. இந்த 150 எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கறத சொல்றேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுலயே ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் கொடுத்திருந்தாங்க இல்லையா, சோ அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஒரு திருப்புக்கு ரெண்டு திருப்பு நீங்க கவனமா கேட்டுக்கோங்க. இதுதான் பாருங்க, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஜ் 1 எக்ஸாம் உங்களுக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும். இதுல வந்து கேண்டிடேட் ஸ்கோரிங் லெஸ் தென் 40% in the general category will be screened out. சோ யாரெல்லாம் ஜெனரல் கேட்டகரியில 40 மார்க்ஸ்க்கு மேல 40% மார்க்குக்கு மேல எடுத்திருக்கீங்களோ அவங்க எல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் கேட்டகரியில ஸ்டேஜ் 2 எக்ஸாம் எழுத போயிருக்கீங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வ்டு கேட்டகரி SC ST OBC எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இவங்கள வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் 30%க்கு மேல எடுத்திருக்காங்களோ அவங்கள வந்து பாத்தீங்கன்னா 30% கீழ இல்ல 30%க்கு மேல யாரெல்லாம் எடுத்திருக்காங்களோ அவங்கள தான் வந்து ஸ்டேஜ் 2 எக்ஸாம்க்கு கூப்பிடுறாங்க. இது வந்து கிளியர் ஆயிடுச்சு உங்களுக்கு. அடுத்து வந்து அட்வான்ஸ் டெஸ்ட்ல நம்மளோட நர்சிங் சப்ஜெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா candidate scoring less than 30% in the central category will be screened out. So யாரெல்லாம் 30%க்கு கீழ எடுக்கறாங்களோ அவங்கள எல்லாம் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அவுட் பண்ணிடுவாங்க. சோ அவங்க எல்லாம் ஜெனரல் கேட்டகரியில வந்து செலக்ட் ஆகவே முடியாது ஸ்டேஜ் 2 எக்ஸாம்ல. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வ்டு கேட்டகரியில யாரெல்லாம் 20%க்கு கீழ எடுத்திருக்கீங்களோ, சோ 20%க்கு மேல எடுத்தாதான் SC ST OBC எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 20%க்கு மேல மார்க் எடுத்தா மட்டும்தான் நீங்க செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸ்டேஜ் 2ல. சோ அடுத்தது இவங்க வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா இன்கேஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செலக்ஷன் வந்து ஸ்டேஜ் 2 எக்ஸாம்ல அதிகமான மார்க் யார் எடுத்திருக்காங்களோ அவங்களதான் வந்து கூப்பிடுவாங்க. 5:1 அந்த ரேஞ்சில், அதாவது ஒரு போஸ்டுக்கு வந்து 5 பேர்த்த வந்து ட்ரேட் டெஸ்ட் அதாவது ஸ்கில் டெஸ்ட் கூப்பிடுவாங்க. இதுல ஹையஸ்ட் மார்க் யார் எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்கேஸ் 50 மார்க் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா 2 பேர் வந்து 50 மார்க் எடுத்திருக்காங்கன்னா அதுல வந்து யார வந்து ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா candidate with lower negative marks in the stage 2 to be placed in the highest merit list. So in case யார் வந்து 50 மார்க் எடுத்தா அவங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கே இல்லன்னு தான் அர்த்தம், அது வேற விஷயம். ஆனா ஒரு 49 மார்க்னு வச்சுக்குவோம், இல்ல ஒரு 48 மார்க்னு வச்சுக்குவோம். இதுல நெகட்டிவ் மார்க் வந்து யார் வந்து அதிகமா எடுத்திருக்காங்களோ, 2 பேர் ஒரே மார்க் எடுத்திருக்காங்க, ஒருத்தவங்க அதிகமான நெகட்டிவ் மார்க் எடுத்து ஒரே மார்க் எடுத்திருக்காங்க, ஒருத்தவங்க கம்மியான மார்க் எடுத்து கம்மியான நெகட்டிவ் மார்க் எடுத்து சேம் மார்க். சோ ஒரு 13 வச்சுக்குவோம், ஒரு 30 மார்க் எடுத்திருக்காங்க, நெகட்டிவ் மார்க்லாம் போக அவங்களுக்கு 30 மார்க் வந்திருக்கு. இதுல கம்மியான வெறும் 2 மார்க் மட்டும் நெகட்டிவ் மார்க், மீதி எல்லாம் உங்களுக்கு வந்து கால்குலேட் பண்ணும்போது ஒரு 30 மார்க்ஸ் வந்துருது அப்படின்னா அவங்கள நெகட்டிவ் மார்க் வந்து யார் வந்து கம்மியா எடுத்து அதிகமான மார்க் எடுத்திருக்காங்களோ அவங்களதான் பிளேஸ் 1ல வைப்பாங்க. இல்ல அதுலயே 2 பேரும் நெகட்டிவ் மார்க்லயும் வந்து சேம் மார்க் எடுத்திருக்காங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா candidate with a higher mark stage 1 to be placed in the மெரிட் லிஸ்ட். சோ யார் வந்து ஸ்டேஜ் 1 வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. சோ ஸ்டேஜ் 2 வச்சு தான் மெரிட் லிஸ்ட். அதுல வந்து ஈக்குவலா இருந்தாங்க அப்படின்னா நெகட்டிவ் மார்க்க வந்து கன்சிடர் பண்ணுவாங்க.
சோ இதுலயும் அவங்க வந்து ஈக்குவலா இருந்தாங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஜ் 1ல யார் வந்து அதிகமான மார்க் எடுத்திருக்காங்க அப்படிங்கறத வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. அடுத்தது கேண்டிடேட் வித் இதுலயும் அவங்களும் ரெண்டு பேரும் ஒரே மார்க் எடுத்திருக்காங்க, கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஹையர் மார்க்ஸ் இந்த ஸ்டேஜ் 1லயும் ஹையர் மார்க் தான் ரெண்டு பேரும் சேம் மார்க் எடுத்திருக்காங்கன்னா கேண்டிடேட் வித் லோவர் நெகட்டிவ் மார்க்ஸ் இந்த ஸ்டேஜ் 1. சோ யார் வந்து கம்மியான நெகட்டிவ் மார்க்ஸ் எடுத்திருக்காங்களோ அவங்கள வந்து ஹையர் பொசிஷன்ல வைப்பாங்க. கேண்டிடேட் வித் ஹையர் பாசிட்டிவ் மார்க்ஸ் இந்த மேத்தமெட்டிக்ஸ். சோ யார் வந்து அதிகமா மார்க்ஸ் வந்து அதுலயே ஈக்குவலா இருந்ததுன்னா யார் வந்து மேக்ஸ்ல வந்து ஹையஸ்ட் மார்க் எடுத்திருக்காங்களோ அவங்கள வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல மெரிட் பண்ணுவாங்க. இல்ல அதுலயே ஈக்குவல் அப்படின்னா கேண்டிடேட் வித் ஹையர் பாசிட்டிவ் மார்க்ஸ் இந்த சயின்ஸ் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதுலயும் ஈக்குவல் அப்படின்னா உங்களுக்கு வந்து சயின்ஸ்ல வருவாங்க. சோ இப்படிதான் உங்களுக்கு ஹையஸ்ட் மார்க் வந்து இது பண்ணுவாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேஜ் 3ல சோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1:5 அந்த ரேஞ்சில தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸ்டேஜ் 3 வந்து ஜஸ்ட் நீங்க வந்து குவாலிஃபை ஆகுறதுனா நீங்க குவாலிஃபை ஆயிட்டீங்க அப்படின்னாவே நீங்க வந்து ஹையஸ்ட் மார்க் வந்து ஸ்டேஜ் 2ல எடுத்திருந்தீங்க, அதாவது நம்மளோட நர்சிங் சப்ஜெக்ட்ல எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க தான் செலக்ட் ஆவீங்க. மத்த இதெல்லாம் மத்த கிரைட்டீரியா எல்லாம் செக் பண்ணி பார்ப்பாங்க. சோ நெகட்டிவ் மார்க் எப்படி எடுத்திருக்காங்க, மேக்ஸ்ல எவ்வளவு மார்க், சயின்ஸ்ல எவ்வளவு மார்க், ஹையர் யாருக்கு நெகட்டிவ் மார்க் கம்மியா இருக்கு, யாருக்கு அதிகமான மார்க்ஸ் இருக்கு. சோ இதெல்லாம் வந்து நம்மளோட நர்சிங் சப்ஜெக்ட்ல நிறைய வந்து உங்களுக்கு வந்து ஈஸியான கொஸ்டினா இருந்ததுனால இந்த கிரைட்டீரியா கண்டிப்பா இதுல வந்து அப்ளை ஆகும். ஏன்னா நிறைய பேரு நல்ல மார்க்ஸ் தான் இதுல எடுத்திருப்பாங்க. நான் ஆல்மோஸ்ட் வந்து அனலைசிஸ் பண்ணிட்டேன் எவ்வளவு மார்க்ஸ் வந்து எடுத்தா செலக்ட் ஆக முடியும்னு. நீங்க மறக்காம நர்சிங்ல வந்து எவ்வளவு மார்க்ஸ் எடுப்பீங்க, எவ்வளவு பெர்சன்டேஜ் எடுப்பீங்க அப்படிங்கறத 50க்கு எவ்வளவு மார்க் எடுப்பீங்கறத மறக்காம சொன்னீங்கன்னா அதுவும் நம்மளோட அனலைசிஸ்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். கேட்டகரி பிளஸ் உங்களோட மார்க் மறக்காம சொல்லுங்க, நம்ம அனலைசிஸ் பண்ணி நாளைக்கு ஒரு வீடியோவா போட்டுருவோம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.